60ஆம் கல்யாணத்துக்கு தாத்தா எவ்வளோ கோபமாக இருக்கார். ஆமாம், புடவை பூசு, சேலை பூசு, வேட்டி பூசு, எல்லாம் பூசு, பொண்ணு மட்டும் அதே பொண்ணாக்கும் அப்படின்ட்டுருக்காரு. அவர் 65 வயசுக்கு நீ பூசா கட்டி வச்சு என்ன செய்ய போகிறாரு அவர் பாவம். நீ மேல் கொண்டு நீ உப்பு இல்லாமல், சப்பு இல்லாமல், இனிப்பு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் சாப்பிடணும். கல்யாணம் ஆனாலும் அப்படித்தானே சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் என்ன இன்னொரு சாப்பிடணும் நோப்பிடணும்னு சொல்லி என்னை குழப்பிக்கிட்டு இருக்க. எங்கள் 7 வருஷமாக லவ் பண்ணுறோம். இப்படியே பேசிக்கிட்டே லவ் பண்ணிகிட்டே இருந்தா என்னைக்கு தான் கல்யாணம் பேச்சு இழுக்கிறது? சரி, உன் கல்யாணம் என்னைக்கு முடிஞ்சு வச்சு? காதலன் வந்து ஒரு காதலிக்கிட்ட கேட்டிருக்கான், இதுக்கு முன்னாடி நீ யாருன்னா லவ் பண்ணியிருக்கியா? அவள் அப்படியே மௌனமாக இருந்தா. நான் சொல்லு, ஏன் நான் கேட்டது எதுனா தப்பாக நினச்சிக்கிறியா? சொல்லு. ஆட சும்மா இருக்கியா, கணக்கு விட்டுற போகுது அப்படின்னு. வேலைக்காரி வரி எவ்வளோ காஸ்ட்லியான புடவை கட்டியிருக்கான். அவள் கட்டியிருக்க புடவை பார்த்தீங்களா? கட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, ஏங்க பக்கத்து வீட்டுக்காரி புடவை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா, இன்னைக்கு தாண்டி நான் வந்து செலக்ட் பண்ணது நல்லா இருக்குன்னு லைஃப்லேயே ஒத்துட்டு இருக்கேன். இப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிருந்தேன். டாக்டர், எனக்கு தூக்கத்தில் நான் நடக்கிற வியாதி இருக்குது, அதை 1 மணிக்கு வந்தாடா எழுப்பு சொல்லுவேன். எனக்கு ஆப்ரேஷனே வேணாமுங்க, நல்ல மனுஷன், பிழைக்க தெரிஞ்ச ஆளாக இருக்கேன், பொழைச்சிருவேன். அன்னைக்கு ஒன்றும் காரியம் ஆக போகிறேன். பயமா இருக்கு. அநேகமா இவங்க சொல்லியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை உலகம் அழிஞ்சிருமா. போவேனே, எப்பவுமே உனக்கு தமாஸ் தான். ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சு, அன்னைக்கு எப்படி உலகம் அழியும்? என்ன பேசுற நீ? உலகம் அழிஞ்சாலும் நம்மளுடைய அன்பும் பாசமும் என்னைக்குமே அழியாதுப்பா, அழியாது. வார்த்தை உலகம் அழிகிறது. அழிகிறது அழிகிறது, உலகம் அழிகிறது. சொல்லுங்க. அழி பழத்துக்கு வர்றா சொல்லுங்க. அழிக்கிறது, அழிகிறது சொல்லணும். அழிகிறது சொல்லுங்க. அழிகிறதே பழம் சொல்லு. அழிகிறது, அழுகிறதுக்கு சொல்ற அழா. நான் அழுறேன். சொல்லு, என்ன சொல்ல வந்த சொல்லு. இப்ப பேச வேண்டாம். ஏய், என்ன சொல்ல வந்த சொல்லியா? உலகம் அழிகிறது. எங்க அழிகிறது? இப்ப சொல்ல எப்ப அழியுது தெரியாது. 2012. என்ன சொல்ல வர நீ? அதுதான் சொல்ல வர. இது வந்து ஒரு மோசமான விஷயம். என்ன அப்படி இருந்த மைக்கேல் அகஸ்டின் வந்து இத காமெடியா பண்ணி காமிச்சாரு, நீங்களும் கை தட்டினீங்களா? அது சொல்ல வந்தேன். எப்ப தட்டினா? என்ன அழிச்சிருவீங்க போல. நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்புக்கு வந்துள்ள மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர், இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் அதே 2 எபிசோடு வந்துடும். அப்படியாப்பட்ட பன்முக கலைஞர் மரியாதைக்குரிய திரு கங்கைமரன் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு கவிப்பரசு வைரமுத்து சொல்லுவாங்க, உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரமில்லை என்றால் கண்டிப்பாக நீ தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அப்படின்வார். கொஞ்சம் எப்பயாவது ஒரு தடவை 10 நிமிஷம் ஆச்சு சிரிச்சுட்டேன்னு சொல்லி. காரணம், நகைச்சுவை உணர்வு இல்லாட்டி கணவன் மனைவி உறவு கொஞ்சம் நலிந்து போயிடும், ஆசிரியர் மாணவர் உறவு கசந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்கள் உறவு நலிந்து போங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சேர்த்துக்கிறது. அது காதலில் போய் அந்த பிள்ளைட்டு சொல்லியிருக்காங்களா, எங்கள் அப்பாவுக்கு நம்ம லவ் பண்ண விஷயம், ஓடி போகிற விஷயம் தெரிஞ்சு வச்சு, ஐயோ என்ன செஞ்சார், 5000 ரூபா செலவு கொடுத்துருக்காரு ஓடுறதுக்கு அப்படி. அது நல்ல மனுஷன் அர்த்தம் போல, ஏன்னா அவன் அங்கிட்டு கூப்பிட்டு ஓடி என்ன செய்ய முடியும். அந்த பிள்ளை என் தங்கச்சிக்கும் தெரிஞ்சு வச்சு என்ன சொன்னா, அவளும் வரமுடிருக்கா கூட அப்படின்னு பாரு யோகத்தை. ஒரு மனுஷனுக்கு யோகம் எப்படியெல்லாம் வரும், நம்ம செய்ய முடியாது. எனக்கு அப்புறம் உட்காந்து பூங்காவில் பிச்சு உதறிக்கான் பேச்ச. நம்ம காதல் ஒரு தெய்வ காதல் மாதிரிடி. என்னங்க சொல்கிறீங்க, என் பேர் முருகன், உன் பேர் வள்ளி சொல்லுமா? அப்போ தெய்வானியை தேடுறியா நீ? ஏன்னா அது ஒன்று சோடி சேர வேண்டியிருக்கு. நீங்கள் என்னை கட்டிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன், உன்னை கட்டிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன், கண்டிப்பாக ஒரு கொலை உறுதியாகி போச்சு. நீங்கள் அதை போத பேசாத. எங்கள் 7 வருஷமாக லவ் பண்ணுறோம். இப்படியே பேசிக்கிட்டே லவ் பண்ணிகிட்டே இருந்தா என்னைக்கு தான் கல்யாணம் பேச்சு இழுக்கிறது? சரி, உன் கல்யாணம் என்னைக்கு முடிஞ்சு வச்சு? அவர் 2 பேருக்கு சேர்த்து ஒதுக்கி விட்டு தனியாக போயிட்டான் பாவம். அது பாட்டு எடுக்கு. என் மனைவி டிரைவரை கூப்பிட்டு ஓடி போயிட்டாயா, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒய்ப்புக்காவா? இல்லைங்க, டிரைவருக்காக. அதான் இந்த மாதிரி ஒரு காதலன் வந்து ஒரு காதலிக்கிட்ட கேட்டிருக்கான், இதுக்கு முன்னாடி நீ யாருன்னா லவ் பண்ணியிருக்கியா? அவள் அப்படியே மௌனமாக இருந்தா. நான் சொல்லு, ஏன் நான் கேட்டது எதுனா தப்பாக நினச்சிக்கிறியா? சொல்லு. ஆட சும்மா இருக்கியா, கணக்கு விட்டுற போகுது அப்படின்னு. இல்லை, இதை விட இதில் ஒரு மனைவி அவள் வந்து புருஷன்கிட்ட கோபமாக சொன்னான், கட்டிக்கிறதுக்கு நல்லதாக ஒரு புடவை இருக்கா, இங்கே வரவங்களாம் என்னை வந்து சமயக்காரின்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னாங்க. சமையலை சாப்பிட்ட அப்புறம் அப்படி நினைக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஆயிடுச்சு. எங்கள் வேலைக்காரி வரி எவ்வளோ காஸ்ட்லியான புடவை கட்டியிருக்கான். அவள் கட்டியிருக்க புடவை பார்த்தீங்களா? கட்டிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, ஏங்க பக்கத்து வீட்டுக்காரி புடவை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா, இன்னைக்கு தாண்டி நான் வந்து செலக்ட் பண்ணது நல்லா இருக்குன்னு லைஃப்லேயே ஒத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி ரொம்ப மோசமானவ, தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கிறான்,
அப்படி ஏன் அவ்வளோ அவங்க கோவக்காரியாக இருக்காங்க? வேலைக்காரியை தொட்டுட்டேன் அதுக்கு கோச்சிங்கண்ணா. இப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிருந்தீங்க. இல்லை இல்லை, இது அசத்த போவது யாரு தானே, நீங்களா அவங்களா இல்லை இவங்களான்னு தேடுறது தானே. அதனால வர்றதெல்லாம் சொல்கிறது நல்ல சந்தோஷம். எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் நினச்சி வந்தது ஒன்று நடந்துட்டு இருக்குது, பிரமாதமாக நடந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவேன். பிரமாதம் ஃபஸ்ட்டு அவங்க இதுலேருந்து ஆரம்பிச்சிரு சார். அவங்கள தான். ஆமாம். என்ன எவ்வளோ ஏண்டி வேலைக்காரி, உனக்கு என்ன இவ்வளோ காஸ்ட்லியான புடவை கட்டியிருக்கே, என்னங்க வேணாம் வேணாம்னு சொன்னால் கேட்குறாரு அவங்க வீட்டுக்காரர். இவன் தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கா அந்த பிள்ளை, அது இல்லாமல் அது வாட்டி கட்டிட்டு விறுவிறுக்கு வந்துட்டு. அப்புறம் இன்னைக்கு ஏண்டி என்னைக்கும் இல்லாமல் ஒரு வேலைக்காரிக்கு ஒரு ஒழுக்கு செலுக்க வேணாமா? ஏன் ஆடிக்கிட்டே கூட்டுற, ஏன் ஆடிக்கிட்டே பெருக்குற, அதை சொல்லுமா? அப்போ நீங்கள் தானே ஆடி பெருக்கு இன்னைக்கு அதான் ஆடி பெருக்கு தினத்தை சொல்லியிருக்கா. இந்த அம்மா ஜங்கு 4 பாட்டு காட்டிட்டு அது வாட்டி கூட்டி இருந்துருக்கு பாவம், முடிச்சு போச்சு. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சோன்னே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. எங்க நம்ம பொண்ணை பார்க்க வந்தவர் பொண்ணை விட்டுட்டு என்னையவே பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. எனக்கு மாதிரி தான், நான் உன்னையை பார்க்க வந்தப்போ உன்னையை விட்டு உங்கள் அம்மாவே பார்த்துக்கிட்டே இருந்தேன். குடும்பமே குப்புறங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். வரிசையா ஒருத்தன் கூட உருப்படி இல்லாத அளவுக்கு. என்ன 60ஆம் கல்யாணம் எல்லாம் இதாக இருக்குது. ஏன் 60ஆம் கல்யாணத்துக்கு தாத்தா எவ்வளோ கோபமாக இருக்குது? ஆமாம், புடவை பூசு, சேலை பூசு, வேட்டி பூசு, எல்லாம் பூசு, பொண்ணு மட்டும் அதே பொண்ணாக்கும் அப்படி இருக்காரு. அவர் 65 வயசுல நீ பூசா கட்டி வச்சு என்ன செய்ய போகிறார் அவர் பாவம்? அவர் பெற்றோருக்கு எப்பயுமே ஒரு மரியாதை, அவங்க சேர்த்து வைக்கிற பொருளாதாரத்தை பற்றி மயங்கி மதிப்பாங்க. அது நடந்து போயிடும். அப்படி இருக்கு. ஏன்னா பேசியிருக்காங்க, அப்பா செத்து கிடக்காரு பேசுகிறாங்க, அடக்கம் பண்ணணும், தேர் கட்டுவோமா? அவ்வளவுக்குலாம் தேர் கட்ட வேணாம்யா, கட்டில் தூக்கிட்டு போவான், இல்லை சும்மா பிரியில் கட்டி இழுத்துட்டு போவான், இல்லை ஒரு இதில் நம்மளா காலில் தூக்கிட்டு போவோம் அப்படின்னு இருக்காங்க. அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, காணா, நடந்து போய்கிட்டுருக்காரு. நீங்கள் ஒருத்தர் பிடிக்க வேணாம்டா, நானாக போய்க்கிறேன்டா சுகாட்டுக்கு, ஏன்டா பாவியலா. ஏன்னா அவர் சம்பாரிச்சு வச்சாருன்னா ஒரு நல்ல பெரிய படமாக மட்டும் வாங்கி கொஞ்சமாக சும்மா நூலாம் படம் பிடிச்சி கிடக்கும். அப்படி மாதிரி ஆகிப்போச்சு. பேசுவாங்க, எங்கள் தாத்தாவை அன்னைக்கு குதிரை விரட்டிடுச்சு, சின்னப்பே தாத்தா குதிரை வரைச்சா, ஏண்டா அவர் தான் கொல்லு தாத்தா. ஒரு வேட்டி இவங்க குழப்பத்துக்கு இவன் ஒரு குழப்பத்தை கொண்டு வரேன். ஆளுக்கு ஒரு பக்கம் முடியல. ஏன்னா போன் பேசும்போது குழப்பமாகி போயிடும். ஏண்டா நேற்று நீ போனே போடல, நான் 4ஆவது மாடியில் இருந்தேன், அங்கேருந்து போட்டால் உடஞ்சி வரும். ஒரு உதாரணத்துக்கு காலங்காலமாக பேசிக்கிட்டு அவங்க வரி அப்படி கட்டு விட்டுருக்கு. ஹலோ தேனியா, இல்லை நான் குலவி எப்படி வாங்க, தேனி ஊராண்டு கேட்டோம், அது குலவி எப்படி. சிலர் பேச மாட்டானான்னு சொல்லி ஏங்குற காலம் உண்டு. இப்போ எதையும் பேசிடுவானேன்னு சொல்லி பயப்படுற காலம் உண்டு இருக்கு. சொல்லி பயமுறுத்திட்டு வாங்க. ஆஸ்பத்திரிக்காக வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறோம்ட்டு அவன் நெகச்சுத்தின்னு போயிருப்பான். கார்த்திமாரன் சாகுறது நல்லதே அப்படின்றான். நெகச்சுத்திக்கு எதுக்கு அவன் சாக போகிறான்? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவனை 2 ஆப்பிளை கொடுத்து அந்த இடத்துல அடியாக்கி விட்டுருது. இன்னும் சில இடத்துல நான் அன்றைக்கி ஒரு மஞ்சள் கம்மாள் வந்து கிடந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்னை பார்க்குறக்கு ஒரு ஆள் ஆப்பிளை வாங்கிட்டு வந்தார். கொடுத்துட்டு, மஞ்சள் காலமாக வந்தால் சாப்பிடவே முடியாதடா முத்து. ஆமாப்பா அப்படி தான் இருக்குது. பசி எடுக்காது. ஆமாம். ஏங்க எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு எதுக்கு வருது? நான் எவ தாலியாத்தேன், நான் எவன் சோத்தில் மண்ணலி போட்டேன், நல்ல மனுஷன் கேட்டா வருது அப்படின்றாரு. அப்படியே நான் 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 2 ஆப்பிள் வாங்கி நீங்கள் முதல்ல காலி வேண்டியா. நான் என்ன ரெகுலர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி குபீர்ந்து, அதனால் பயந்து வாழ வேண்டியிருக்கு. அப்படி சில பேசுகிறவன் தெளிவாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ட்ரெயினில் போகும்போது ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் 10 பேர் உட்காந்து பேசுகிறேன். அப்படி சுற்றி உட்காந்து என்னங்க ஒருத்தனும் ஒழுக்கம் இல்லை, கவர்மெண்ட் சரியில்லை, ஒழுங்காக எவனும் டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறான். இப்படி போன நிர்வாகம் என்ன ஆகும் என்ன ஆகும்ன்றேன். டிடிஆர் வராரு அப்படின்னு இருக்காரு, படக்குன்னு 10 பேர் இறங்கி ஓடிருக்காங்க. இவங்க தான் எடுக்காமல் இருந்துட்டு ஊரப்பு கதையை பூரா பேசிட்டு போகிறாங்க. இல்லை ட்ரெயினில் இன்னும் சில நேரம் நடக்கும். இந்த டிக்கெட்டை செக் பண்ணுறக்காரா வந்துக்கிட்டு சீட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. சார் இப்போ S1 48 இல்லைங்க அது அங்கே இருக்குது 48 எங்கே நீங்கள் எங்கே ஒன்று விழுப்புரங்க தேடிக்கிட்டே 3 மணிக்கு வந்து எழுப்பாங்க. சார் S1 இன்னும் நீ கண்டுபிடிக்கலையா? மறுபடியும் போயிட்டு ஐயா S1 எங்கே ஒன்று விழுப்புரம் வந்துச்சு இறங்கும் போல. ஏன்னா 7 மணிலேருந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம், படுத்த வேலை காணாம பாவம். இப்படி படுக்க போட்டு போகிறவனு உண்டு. அதில் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, இந்த ஒரு சீலை இல்லைன்னு சொல்லி செல்லாயி போயிருக்கா. ஏத்தாப்பில் செல்லாயி ஓலைப்பையை கட்டிட்டு வந்திருக்கா. நினச்சி பார்த்தோமா, இவனே இல்லைன்னு போனேன் அங்கிட்ட அந்த கொடுமை அப்படி வருது. போயிட்டு டாக்டர், அவன் தலைவலின்னு தானே வந்தான், எதுக்கு திடீர்னு மாரடைப்பு வந்து கீழே விழுந்தான். நளினி நர்ஸ் லீவுன்னு சொன்னேன், அதுக்கு ஐயோயோ அப்படின்னு விழுந்துட்டான். இதில் என்ன இருக்குது, அவனுக்கு பாவம் அதை எதிர்பார்த்து வர்றது போல். அப்புறம் நர்ஸ் சொல்லிச்சு, டாக்டர் உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்திருக்கு. சொல்லுமா, நான் தான் உங்கள் வீட்டுக்காரி பேசுகிறேன். எந்த வீட்டுக்காரி? ஓ சொந்த வீட்டுக்காரி. சொல்லுமா என்னம்மா? இந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கு 8500 கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். நளினி மாலா, அந்த 6ஆம் நம்பர் பேச உடனே ஒரு 8500 ஒரு ஆப்ரேஷன் பண்ணு, அப்புறம் பேசுகிறேன். நீங்கள் இப்போ முன்னாடி சொன்னீங்க, இப்போ சில பேர்ட்ட நோயின்னு சொன்னாலே அவங்க இன்னும் கொஞ்சம் பயத்தை கிளப்பி விட்ருவாங்கன்னு. டாக்டர்ஸே சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒருத்தர் இப்படி கண்ணை மூடிட்டு ஏதோ வேண்டிகிட்டு இருந்தார். டாக்டர் வந்தார், என்னங்க வேண்டிக்கிட்டீங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிற ஆப்ரேஷன் நல்லபடி முடியணும்னு வேண்டிக்கிட்டேன். ஐயோ வேண்டிட்டு இதை வெளியில் சொன்னால் பலிக்காதையா. இதே மாதிரி தான் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் நடக்குது. ஒரே கும்பலாக நின்று இருந்தாங்க சொந்தக்காரங்களாம். டாக்டர் வந்தார், எதுக்கு இந்த கும்பல், எதுக்கு இங்கே கும்பல், 4 பேர் இருந்தால் போதும் போங்க.
இன்னொரு ஆப்ரேஷனே வேணாம் இருக்க, எனக்கு ஆப்ரேஷனே வேணாமுங்க, நல்ல மனுஷன், பிழைக்க தெரிஞ்ச ஆளாக இருக்க, பொழைச்சிப்பேன், அன்னைக்கு ஒன்றும் காரியம் ஆக போதில்லை. அது சுதாரணமாக ரொம்ப கவனமாக இருக்கிறேன், அதெல்லாம் நான் சுதாரிச்சு. அப்புறம் இன்னொரு ஆள் வந்தார், என்ன சொல்லுங்கள், வாய்க்குள்ளே எலி போயிடுச்சு. ஐயா நான் டாக்டர் நினச்சேன், வேறு எலி போயிடுச்சு கிளி போயிடுச்சுட்டு என்ன, நானா உண்மையிலே இப்படி என்ன நினச்சிருக்கேன். இல்லை டாக்டர் உண்மையிலே எலி போயிடுச்சு. எலி பொந்துக்குனார், நீயே வாயை வச்சு படுத்தா, சரி ஒரு பூனையை வாய்க்குள்ள விடு அப்படின்னு இருக்கார் அவர். பூனையவா, இப்படிலாம் முடியாது டாக்டர். அப்போ இந்த எலி மருந்து கொடுத்து சாப்பிடு, நீ எலியும் சாப்பிட்டு தனியாக முடிச்சல, உங்களோட நான் வாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் நடத்தவங்களையும் உடலை பிறட்டுதடா அப்படின்னு. அடுத்த ஆள் வரிசையா வாங்க, அடுத்த ஆள் வரையா. டாக்டர் நான் உனக்கு வகுரை செக் பண்ணது ரொம்ப மோசமாக இருக்குது, இனிமேல் கொண்டு நீ உப்பு இல்லாமல் சப்பு இல்லாமல் இனிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சாப்பிடணும். கல்யாணம் ஆனாலும் அப்படித்தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அப்படி என்ன இன்னொரு சாப்பிடணும் நோப்புடன்னு சொல்லி என்னை குழப்பிக்கிட்டு இருக்க, என் தலையெழுத்து அப்படித்தானே இருக்குது. வா அடுத்த நீ வாங்க பல் கொடுக்குறதுக்கு புடின்னு வெளியே போயிட்டு புடின்னு வெளியே வந்தார். எவ்வளோ டாக்டர்? 500 ரூபா. 100 ரூபான்னு சொன்னீங்க, இப்போ உள்ளே போயிட்டு வரவங்களே 500 ரூபான்னு கூட்டிட்டீங்க. ஏழை நீ போட்ட சத்தத்தில் 5 பேர் ஓடி போயிட்டாங்கடா பயத்தில், அவனை சார்ஜ் ஆனால் எங்கே வாங்குறது, கொண்டு போய் 500 ரூபா கொடுக்காட்டி அப்படி. அப்போ ரிவர்ஸில் வேறு திரும்பிடும். அப்புறம் இன்னொரு ஆள் வந்து கோவத்தோடு வச்சுடார், என்ன டாக்டர் என் நிலைமை இப்படி மோசமாக போயிடுச்சு, உள்ளூரில் ஓனம் பிடிக்க முடியாவே உடுமலை போட்டு எங்கே உடும்பு பிடிக்க போகிறான், அந்த கதையாகி போச்சு, எங்கள் அண்ணனுக்கும் பார்க்கல எனக்கும் பார்க்கல, வகுத்தில் ஆப்ரேஷன் வந்தவனுக்கு எதுக்கு நீங்கள் முதுகில் பண்ணீங்க, எதுக்கு மாற்றி பண்ணுறீங்க, நான் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், மாற்றி பண்ணுவேன், இஷ்டம்டா இல்லாட்டி போடா ஊரை விட்டு அப்படின்னு இருக்காரு. அது தொழிலை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நான் என்ன செய்ய முடியும். அப்புறம் ஒரு ஆள் போய் நைட்டு எழுப்பியிருக்கேன், டாக்டர் எனக்கு தூக்கத்தில் நான் நடக்கிற வியாதி இருக்குது, அதை 1 மணிக்கு வந்தாடா எழுப்ப சொல்லுவேன். சரி உங்கள் அண்ணனுக்கு நான் சொன்னேனே தூக்கத்தில் நடக்குது ஏதாவது மருந்து கொடுத்தேனே, இப்போ எது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இருக்குங்க, முன்னாடி 5 கிலோமீட்டர் போனார், இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு இருக்காங்க, வேறுங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கிடச்சிருக்கு, எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வாயா சொன்னேன், ஏன்னா ஆளாளுக்கு பேசினா என்னத்துக்கு. நர்ஸு அந்த பேஷண்ட்டுக்கு பிபி இருக்கா? இல்லை. பல்ஸு இல்லை. சுகர் இல்லை. ஏன் உயிரே இல்லை, அப்புறம் இதெல்லாம் எங்கிட்டே இருக்கேன், முதல்ல பேசிக்கே போச்சு, அப்புறம் ஒன்றுனா இருக்காண்டா அப்புறம் என்னத்தை நான் பதில் சொல்ல முடியும். பேசாமல் இருங்க, வகுத்து கலப்பாங்க. நாவும் மருதி பேஷண்ட்டு வைத்தியம் பார்த்து பெருங்கொடுமை, என்ன பீஸை கொடுக்க மறந்துட்டு போயிட்டான், ஏன்னா பேசிக்க அங்கே யோசிக்க முடிச்சார். டாக்டர் உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பியிருக்கேன் அப்படின்வாங்க. அப்படி சொன்னோடனே டாக்டர் நின்றுக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஒன்று உட்காந்து பண்ணுங்க, ஏன் தெய்வம் நின்று கொள்ள முடிவாங்க, பெண் வீட்டு போயிட்டாங்க, எனக்கு அந்த பெயர் வர இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவேற்பதில் ஒரு செய்தியோடு முடிக்கிறது உண்டு. ஒரு எல்லாரும் ஒரு ஸ்கூலில் லஞ்ச் டயத்தில் நடக்குது, எல்லா குழந்தைகளும் ஓடி ஆடி பலூனை வச்சு அப்படியே கலராக விளாண்டுக்கிட்டு, ஒரே ஒரு பையன் மட்டும் கருப்பாக உள்ள ஒரு பையன் பலூனோட ரொம்ப துக்கம் கலந்த முகத்தோடு உட்காந்துருந்தான். அவங்களும் வந்து ஒரு வாத்தியார் கேட்டார், என்ன தம்பி ஏன் சோகமாக உட்காந்துருக்க, நீ போய் விளாட வேண்டியானே. இல்லை என் பலூனு கருப்பாக இருக்கே பறக்குமா, அதான் எனக்கு வருத்தம், எல்லாம் கலராக இருக்குது. எப்பா அது உயரமாக போகிறதும் தாழ்வாக போகிறதும் வண்ணங்களில் அல்ல, எழுகிற எண்ணங்களில் தான் இருக்கிறது. உயரத்துக்கு போகிற நீ அதை வச்சு கணிச்சிடா தம்பி, ஒன்னாலும் பறக்க முடியும், எல்சன் மண்டேலா செய்யாத விஷயம். அதனால் மகிழ்ச்சி வந்து புறத்தில் இல்லாத அகத்தில் இருக்க பண்ணுவாங்க. இப்போ சர்க்கரையும் மணலையும் கலந்து வச்சா எறும்பு சர்க்கரை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடும், மணலை ஒதுக்கிடும். அதே போல் மரத்தூளையும் இரும்பு தூளை வச்சுருந்தோம்னா காந்தத்தை கொண்டு போகும்போது காந்தம் அந்த இரும்பு தூளை மட்டும் எடுத்துகிட்டு மரத்தூளை ஒதுக்கிடும். இது வாழ்க்கையில் நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கிற விஷயம். எவ்வளோதான் இன்பமும் துன்பம் கலந்துதான் கூட கொஞ்சம் குறைஞ்சபட்ச இன்பத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு துன்பத்தை ஒதுக்கிட்டோம்னா எல்லா நாளும் சிறப்பான வாழ்க்கையாக இருக்குவாங்க. ஏன்னா புத்தட்டை போயிட்டு கூட நான் உங்களை வெட்ட போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒன்று சரியா உன்னால் எல்லாம் செய்ய முடியுமா, செய்ய முடியும், அந்த மரத்தை வெட்டு துண்டாக வெட்டினேன், சரி இப்போ அதை ஒட்ட வைய, அது எப்படி, அதாப்பா வாழ்க்கை, துண்டு பண்ணுவதல்ல வாழ்க்கை, உண்டு பண்ணுவது வாழ்க்கை. நீ பிறர் முகத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணு, அதுதான் மகிழ்ச்சியிலே பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நிகழ்ச்சியை தருவதான் நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்று சொல்லி இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பும் ஆதரவும் கொடுக்குற நேயர் பெருமக்களுக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலாக என்னை உலகம் பூரா தெரிய வச்ச மரியாதைக்குரிய இயக்குனர் திரு ராஜ்குமார் சாருக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சி இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மென்மேலும் சிறப்பிக்க இங்கு வருகை தந்திருக்கும் அனைவர் மனதிலும் இடம் பிடித்த ஐயா கங்கை அமரன் ஐயா அவர்களை அன்போடு வருகை என வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? வாங்க மைக்கேல் அகஸ்டின் சார். இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க சார்? இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா 2012 ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தில் வர ஒரு சவுண்ட் எஃபெக்டோட நம்ம நட்சத்திரங்களையும் உள்ளே வச்சு அந்த 2012 ஒரு நகைச்சுவை மற்றும் மெசேஜாக கொடுக்கலான்னு இருக்கேன் சார். மைக்கேல் சார் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. 2010 2012 பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க. ஆமாம் சார், அசத்துங்க. தேங்க்யூ சார். மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. 2012 உலகம் அழியும் நாள். அந்த நாளில் நடந்த சில காட்சிகள் இது உங்கள் கண்முன்.
இன்றைய செய்திகள் வணக்கம். இன்று இரவு 10 மணி அளவில் உலகம் முழுவதும் மடியும் என நினைவுகள் தெரிவித்துக் உள்ளனர். வானிலை அறிக்கை மற்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்த இந்த செய்தியிலிருந்து முக்கியமான சில கருத்து இணைப்பட்டுள்ளன. மக்கள் அனைவரும் பீதியில் காழ்ந்துள்ளனர். ஆம், 2012 கடைசி தருணம் இதோ. மக்கள் எல்லாம் ஒருவர் பேசிக்கொண்டு அசத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருக்கு ஒரு பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா கிருஷ்ணா, இந்த 2012 உலகம் அழிஞ்சிடும் சொல்றாங்களே, அது உண்மையா? ஏன்பா 2012 உலகம் அழியனா? நான் எப்ப அழியன்னு சொல்ல கந்தா, எனக்கே பயமா இருக்கு கந்தா. அநேகமா ஐயோ சொல்லியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை உலகம் அழிஞ்சிருமா. போவேனே, எப்பவுமே உனக்கு தமாஸ் தான். ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சு, அன்னைக்கு எப்படி உலகம் அழியும்? என்ன பேசுற நீ? ஏன்பா ஞாயிற்றுக்கிழமை நீ ஒண்ணுக்கு ரெண்டு போக மாட்டியா? கண்டிப்பா போவேன். அப்போ அதுவே வரும்போது இது வந்தா நம்ம எப்படிப்பா தவிர்க்க முடியும்? என்ன நான் சொல்ல புரிஞ்சுக்கவே மாட்டாள் கேஷா. போ கேஷாடி. அடேங்கப்பா, அந்த 2012 எப்போ வரணும்னு தெரியலப்பா, எப்போ வரணும்னு தெரியல. அது உள்ள போய் யாராவது மாட்டிக்கிட்டா என்னப்பா பண்றது? ஆமா, எப்படா உலகம் அழிய போகுது? உன்ன மாதிரி ஜென்மங்களா இருக்கிற வரைக்கும் எப்படி உலகம் நல்லா இருக்கும்? ஒழுங்கா இருக்குன்னா யாராவது கேக்குறீங்களா? ஆனா உன பில்டிங் கட்டுறேன் அது கட்டுறேன்னு மண்ணை தோண்டி பூமியை தோண்டி நாசப்படுத்தினுக்கிறீங்க. இதுவே 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி நாடு முழுக்க பச்சை பசேர்னு ஒரு அழகான செழுமையான நாட்டா பூமியை குளிர வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விவசாய நிலத்துல அழிச்சிட்டு பில்டிங் கட்டுறேன்னு சொல்லி காங்கிரீட்டை போட்டு பூமியை நாசப்படுத்தினா எப்படிப்பா 2012 உலகம் அழியாம இருக்கும்? இப்படி ஒரு திகழான நேரத்தை என்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டீங்க. 2012 உலகம் அழிஞ்சாலும் நம்மளுடைய அன்பும் பாசமும் என்னைக்குமே அழியாதுப்பா, அழியாது. இதை பாருங்க ப்ளீஸ், எல்லாரும் ஒரு ஹெலிகாப்டர்ல இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உலகம் அழிய போது. உங்களுக்காக தான் சொல்றேன். வானிலை அறிக்கைகள் விஞ்ஞானிகள் மற்றும் வானிலை தெரிவித்துள்ளனர். இன்னும் 5 நிமிடத்தில் உலகம் அழிந்துவிடும் என்று. அட பாவீங்களா, டேய் இன்னைக்கு காலையில தானே எனக்கு கல்யாணம் ஆச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட போல, அதுக்குள்ள லாஸ்ட் நைட்டை ஞாபகப்படுத்திட்டீங்களா? ஐயோ, ஏன்டா இந்த மாதிரி கொடுமை? அன்பு பெரியவர்களே, 2012 உலகம் அழிதோ இல்லையோ, நம்ம கெட்ட பழக்கங்களையும் அசுத்தமான காத்து விடாம இருந்தோம் கண்டிப்பா எப்படியாவது நம்ம பொழைச்சிக்கலாம்ப்பா. ஆமா, ஏதோ உலகம் அழிகிற மாதிரி ஒரு கார் வந்துட்டு இருக்குடா, என்னன்னு பாரு. இந்த கப்பல்ல ஒரு கும்பல் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். எல்லாரும் வந்து இந்த கப்பல்ல ஏறுங்க, யாரும் மறக்காதீங்க. 2012 என்ன நடக்கலாம், அதனால நம்ம தப்பிச்சுக்காக தான் கப்பல் ரெடி பண்ணிருக்கோம். உலகத்தில் உள்ள அனைத்து அனிமல்களையும் கூட்டிட்டு வந்துருங்க, ஏன்னா எந்த இனமும் அழியக்கூடாது. உலகம் அழியும் கடைசி தருணம் இதோ. எப்படியாவது கடல்ல வந்து ஏறுங்க ப்ளீஸ். எல்லாரும் சொல்றேன், தயவு செஞ்சு உள்ள வந்து ஏறுங்க. எல்லாம் வெளியில சீட் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உலக முடிவுக்கு பின் ஒரு அமைதியான சூழ்நிலை இதோ. நைனா, எப்படியோ நல்ல வேலை, எல்லாரும் புண்ணியம் பண்ணிட்டோம். உலகம் அழிஞ்சாலும் பழச்சிக்கணும்பா. கண்ணா இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்கா? எல்லாம் கண்ணா எல்லாரும் கையிலும் பாத்தீங்கன்னா உலகம் அழியும் போது அசத்த போதே சீடி எடுத்துட்டு போனாங்க. கடைசியா ஒரு முறை சிரிப்பேர் சொல்ல அந்த கவலையே இல்லை. இனிமே தொடர்ந்து நிகழ்ச்சியோ இவமே சிரிச்சுட்டே இருங்க. 2012 மே 12 1ஆம் மாதம் 0001 புதிய உலகை தொடர்வோம், நல்லபடி வாழ்வோம், சுகாதாரம் மிக்கட்டும். தேங்க்யூ. நன்றி. அப்படியே 2012 வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. அதான் 2012 படத்தை. ஆமாம், அதுவே இப்போ வந்து தமிழில் டப்பாக இருந்தது. அதை நீங்கள் இன்னும் வித்தியாசமாக வந்து பண்ணி காட்டினீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. அமர் சார்,
இவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல சிந்தனை, நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற உத்தேசம்லாம் சொன்னீங்க. அப்துல் கலாம் சொன்னார் 12 என்ன மாதிரி உலகம் இருக்க போகுதுன்ற மாதிரிலாம், இந்தியா மலர போகுதுங்கிற மாதிரி பல கனவுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் சொன்னீங்க, பசுமையெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கலந்து பல குரல்களில் நல்லா மகிழ்ச்சிங்க. உங்கள் திறமைக்கு எனது பாராட்டு. நன்றி சார். அதாவது உலகம் அழியிறது வந்து ரொம்ப ஒரு சோகமான விஷயம்தான். என்ன சொன்னீங்க சிரிப்பா? உலகம் அழியிறது வந்து உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி தானே இல்லை, கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள், எனக்கு குழப்பமாக இருக்குது. வாதியாராக மாறிட்டீங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க, உலகம் அப்படிங்கிற மாதிரி, உலகம் அழிகிற மாதிரி வார்த்தை தெரியும். உலகம் அழிகிறது, அழிகிறது சொல்லுங்க. அழிகிறது, உலகம் அழிகிறது சொல்லுங்க. பழத்துக்கு வரலா சொல்லுங்க. அழிகிறது சொல்லணும். அழிகிறது சொல்லுங்க. அழிகிறதே பழம் சொல்லு. அழிகிறது, அழுகிறதுக்கு சொல்ற அழா. நான் அழுறேன் இப்போ. சொல்லு, என்ன சொல்ல வந்த சொல்லு. இப்ப பேச வேண்டாம். ஏய், என்ன சொல்ல வந்த சொல்லு. உலகம் அழிகிறது. எங்க அழிகிறது? இப்ப சொல்ல எப்ப அழியுது தெரியாது. 2012 என்ன சொல்ல வர நீ? அதுதான் சொல்ல வர. இது வந்து ஒரு மோசமான விஷயம். என்ன அப்படி இருந்த மைக்கேல் அகஸ்டின் வந்து இத காமெடியா பண்ணி காமிச்சாரு. நீங்களும் கை தட்டினீங்களா? அது சொல்ல வந்தேன். எப்ப தட்டினா? ராஜ்குமார் சார், அவரை தனியா கையை தட்டி எடுங்க. இல்ல, கரெக்டா சொல்லணும். அழிகிறது சொல்லுங்க. தமிழ் அழிகிறது. அழுகிறது இல்ல, அழுகி போறது இல்ல, அழிகிறது, அழிய போகிறது, அப்படி சொல்ல. அழுகிறது சொன்னா அழுகி போற பழம், வாழைப்பழம் குழ குழத்து தெழுவில் குழ குழத்து விழுந்து தமிழ் கரெக்டா சொல்லணும். சிட்டிபாவோட இவரோட மழலை தமிழ் அழிகிறது. ஓகே சிட்டிபாவு, குட், வெரி குட். ஓகே, வெரி குட். உலகம் இது அழியிறது ரொம்ப நான் என்ன அழிச்சிருவீங்க போல. நான் கடவுளை படைத்தவன், நான் வந்து காலகண்டனா நீலகண்டனா யாரும் நான். நீங்கள் நல்ல மடவு இப்போ இருக்கிற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னும் பல மடங்கு. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த சந்தோஷத்தோட இன்னும் பல மடங்கு சந்தோஷமா இருக்கணும், செல்வத்தோடு சிறப்போடு வாழணும்னு நான் வாழ்த்தக்கூடிய மனசு. ரொம்ப நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. அழிகிறது நீங்க சரியா சொல்லணும். அழிகிறது சொல்லுங்க. அழிகிறது மைக்கேல் அகஸ்டின் முடிஞ்சா? முடிஞ்சிச்சு சார். நீ இருக்கிற வரைக்கும் என்ன அழிச்சிருவாரு அவர். இறங்கு. போயிட்டு வரீங்க. நன்றி. நீங்க போங்கம்மா, நான் பார்த்து. சரி, நன்றி நன்றி நன்றி. ஓகே, நீங்க போங்க, நான் பார்த்து. நம்ம வச்சுக்கலாம். ஓகே, கட். வாழைப்பழம் சொல்லு. வா சொல்லுமா கண்ணா. சிட்டிபா நல்ல பிள்ளை இல்ல, சொல்லு சொல்லு சார். நல்ல பிள்ளை. வேணாம் சார். ஏன் சார் என்ன இந்த மாதிரி பண்ணீங்க சார்? எப்போ முடியும் எபிசோடு? அழகான பிள்ளை சிட்டிப்பாப்பா கண்ணு. வாழைப்பழம் சொல்லுங்க. வாழைப்பழம். நாக்கு உள்ள மடி. வாங்க சார். அங்க வா. ஸ்டூடெண்ட் இங்க வருவேன், வாத்தியார் அங்க கூப்பிடு. சாரி சார். ஓகே கண்ணா. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்கானுங்க